இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் ரைஸ். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் 3 காம்பு, கொஞ்சமாக உப்பு, 1 கப் தேங்காய் பால். ஃப்ரெஷ் தேங்காயில் எடுத்துக்கோங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ், கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி கீ. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ரைஸை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி கீ ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோன்னே நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆனியன் எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். ரொம்ப ஃப்ரை ஆகணும் கிடையாது, ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்குமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதக்கிட்டோன்னே நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த கப்புக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு 1 கப் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே கப் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம தேங்காய் பாலையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்துருக்குறோம், அதனால வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக வேற குக் ஆயிரும். அதனால 1:2 ரேஷியோவே வந்து சரியா இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்துட்டோன்னே சிம்மில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இருங்க, ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட்டான டிஷ் இது. எத்தனை பேருக்கு தேங்காய் பால் சாதம் பிடிக்கும்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சடனாக வந்து கெஸ்ட் ஏதோ யாராச்சும் வராங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரைஸ் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். எல்லா டைப் ஆஃப் கிரேவிக்கும் சூட் ஆகும், வெஜ் நான்வெஜ் எதுனாலும். இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் வந்து சிக்கன் கிரேவி. அது ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் நான் எப்படி பண்ணுறது நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதில் லிங்க் வந்து நான் மேலே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.